உனக்கு இட்லி வேண்டாம், நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அம்மா எடுத்துக்கிறேன். சாப்பிடு சாப்பிடுங்க. ஐயோ ஸ்லோ, அம்மா கட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தியா மூக்கில் வேர்ப்பு நிற்கிற இடத்துல மூக்கு பரு வந்து என்ன வேர்க்கு தெரியுமா? அங்கே ஊரில் எப்போ ஈரமாக தான் இருப்பான் எப்போவுமே. இதை இங்கே வச்சிருக்கேன். இங்கே இருக்கு. மூணு பேரும் சேர்த்து அதே வீட்டில் நம்ம 3 பேரும் எடு. அப்போ நம்ம யூடியூப்பில் போடணும்ல பிரேக்ஃபாஸ்ட்டு ஆன் சண்டே. அப்போ மெமரியாக இருக்கும். சண்டே ட்ரெடிஷன் இப்படி அவன் எடுத்தேன். பரவாயில்ல, நம்ம வந்து வழக்கமாகவே சண்டே வெளியே வந்து இப்படி எடுக்கவா? பரவாயில்ல, அதே அந்த வீடியோ அப்படியே இருக்கு. நம்ம மாற்றின கட்டாது இது அப்படியே அப்படி இருக்கு. ஸோ நம்ம வழக்கமாகவே வந்து சண்டே மார்னிங் வெளியே வந்து 3 பேரும் பக்கத்தில் ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு பிளேட் இட்லியும் தோசையும் சாப்பிட்றது வழக்கம். அவன் ஒரு பிளேட் தோசை, நான் ஒரு பிளேட்டு இட்லி, ஸ்வேதா வந்து சும்மா நம்மளே பார்த்துட்ருப்பா. ஸோ அதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து ஒரு வீடியோவை போட்டால் வந்து மெமரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாகவும் எடுத்தோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது உனக்கு ஒரு மெமரி வீடியோ. இப்போ உனக்கு யூ ஆர் 2 years 7 months old. 8 months. 2 years 8 months ஆயிடுச்சு. ஆனால் உனக்கு 2 years 8 months old. நீ சாப்பிட்ற தோசையை பாரு. ஆனால் நேற்றுக்கு வந்து இன்றைக்கி என்ன டேட்டு? 28 April 2024 இல்லை? நேற்றுக்கு வந்து ப்ளே ஏரியா போனோம். நீ ரொம்ப சேட்டை பண்ண, ரொம்ப மிஞ்சி வேண்டாம், அவன் சாப்பிட்றதே இருக்கட்டும். ரொம்ப நீ சேட்டை பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு 1 மணி நேரம் ப்ளே ஏரியாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு 20 நிமிஷத்தில் ஒன்று வெளியே தள்ளினாங்க. சரியா? இது நேற்றுக்கு நடந்தது. நேற்றுக்கு யாருக்கிட்டேன்னு சொல்லாமல் தனியாக நீ போய் அப்பார்ட்மெண்ட் ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிருக்கேன். அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கினேன். நிறைய சேட்டை பண்ணியிருக்கேன் நீ 2 நாளில். இன்றைக்கி சண்டே எப்படி இப்போ தான் ஆரம்பிச்சது, என்னத்தெல்லாம் நடக்க போகுது. சரி, இது இந்த ட்ரெடிஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு நாள் வந்து அவனோட புக்கில் பிரேக்ஃபாஸ்ட் தோசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ போடுறது. தோசை, அப்புறம் 3 டிப்பு, 2 சட்னி, ஒரு சாம்பார் அப்படி. அப்போ அதை பார்த்து வந்து எனக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதான். இந்த மாதிரி தோசை வேணும் அப்படின்னு. அதனால ஒரு நாள் நீங்கள் கூப்பிட்டு வந்தோம். ஒரு தோசை கம்ப்ளீட்டாக சாப்பிட்டான். அதனாலே அடுத்த வாரத்துலேருந்து எல்லா சண்டேயும் நாங்கள் காலைல வந்து இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ நாள் போகணுன்னு தெரியல. ஆனால் வந்து அவன் சாப்பிட்ற வரைக்கும் உனக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா? சேட்டை பண்ணுவியா? தோசை நல்லா இருக்கா? அப்போ சாப்பிடு. அம்மா கட் பண்ணி தரேன். சரியா? என்னம்மா இந்த இங்கே கட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. டிப் பண்ணி சாப்பிடு. அம்மா ஜுஞ்சால் சாப்பிடு. எல்லாத்துலேயும் முக்கி சாப்பிடு. இதில் முக்கி அதில் முக்கி. தங்கம்
அம்மா செல்லம். ஆ ஒன்றும் இல்லை, அம்மா உனக்கு பிச்சு விட்டுனா அதான். கடிக்குதா? சாப்பிடு.